ஹாய் மேம். இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து நம்ம போட் நெக்லேயே வந்து சென்டரில் ஸ்கொயர் ஷேப் இருக்கும்ல. இப்போ நிறைய பேர் வந்து சென்டரில் வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேலே போட் நெக் போட்டுறாங்கல்ல, நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் பார்க்கவே நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எப்பவும் போல நான் போட் நெக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதே மார்க்கிங் ஏற்றிட்டு இது பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் போட் நெக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எடுத்து ஆங்கோல் ஸ்கொயரை வச்சு போட் நெக் மார்க் பண்ணுவோம்ல, ரொம்ப அப்படி வளைச்சி வைக்காமல் நல்லா வீதியாக இருக்கிற மாதிரி இப்படி நல்லா ஏற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா வீதியான ஒரு போட் நெக் கிடைக்கும். ஸோ அதை வச்சு மார்க் பண்ணி பேக் சைடு அதே இம்ப்ரெஷன் வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ சென்டரில் ஸ்கொயர் வர மாதிரி தானே போட போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பாருங்கள். ஹாஃபாக எப்பயும் போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இந்த லென்த் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ இந்த லென்த் எனக்கு கரெக்டாக 3.25 இன்ச் இருக்குது. அதாவது 4 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்பவும் போல் 1/2 இன்ச் வந்து எனக்குள்ள தையல் கூடுவோம்ல, அந்த தையலை விட்ட பிறகு மொத்த லென்த் எத்தனை இன்ச் வைப்போம். மொத்தம் இது வந்து 14 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா பாக்ஸ் வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் இருக்கணும். நிறைய பேர் ஒரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எங்களுக்கு மொத்த ப்ளவுஸோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 1 இன்ச் கூட்டிக்கோங்க. இங்கே 10 இருக்குன்றது 1/2 இன்ச் கொடுங்க. 10னா 10 கூட்டிக்கோங்க. 15னா ஒவ்வொரு 1 இன்ச்சுக்கும் இங்கே ஒரு அரை இன்ச் கூட்டுங்க. இங்கே 10 இருக்கா. இப்போ நான் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் போட்டதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக அதை பென்சிலில் தான் மார்க் பண்ணுவேன். வீடியோவில் நல்லா தெரிலன்னு சொன்னீங்க, அதனால் லெட்லேயே மார்க் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக 3.25 இன்ச் இருக்கா. 3.25 இன்ச்சில் 1/2 இன்ச் குறைஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு 3.25 இன்ச். 3.25 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுங்க. அப்போ நீங்கள் மொத்த லென்த் 4 வச்சுருந்தீங்கன்னா 3.5 வரணும். மொத்த லென்த்து 3 வச்சுருந்தீங்கன்னா 3 வரணும். அதாவது உங்கள் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச் குறைக்கணும். எனக்கு வந்து 3.25 இருக்கனால நான் 1/2 இன்ச் குறைச்சேன் அப்படின்னா 3.25 வரும். ஸோ அந்த 3.25 இருக்குல்ல, அவ்வளோதான். இந்த 3.25யும் இந்த 10 இன்ச் இருக்குது பாருங்கள், 10 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு போல் அதை போட்டோன்னா நமக்கு தேவையான ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. இது வந்து செவ்வக மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சதுரமாக இருக்கும். நடுவில் பார்த்தாலே பாக்ஸ் வந்து நல்லா சதுரமாக இருக்கும். இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கிட்டு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் இந்த மாடல். லாஸ்ட்டாக கூட இப்படி தான் ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். இந்த ஸ்கொயர்லேயே இங்கனக்குள்ளே ஜரி த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட் மொத்தமாக கொடுத்து இங்கே மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உங்கள் கிளைண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். நமக்குமே மார்க்கிங் பண்ணுறது ஈஸி, ஒன்றுமே இல்லை. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சதுரமாக இருக்குன்னு தெரியுதா வீடியோவில்? நார்மலாக எப்பவும் போல தான் மேலே போட் நெக் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ 1/2 இன்ச் விட்டுட்டு டோட்டல் லென்த் 10 தான். கவர் பண்ண பிறகு உங்கள் போட் நெக்கோட அளவு எவ்வளோ அதுலேருந்து 1/2 இன்ச் குறைச்சோம்னா நீட்டாக ஒரு பாக்ஸ் வரும். இங்கனக்குள்ளே பாருங்களேன், இங்கனக்குள்ளே வந்து ஜரி த்ரெட்டு, சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட், ஆன்டிக் பீட் அப்படியே இந்த பக்கம் 4 பக்கம் கொடுத்து இங்கே கட் பண்ணி எடுத்தால் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். டிட்டோ இதை மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றீங்களா? நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே வந்து போட் மாதிரி, கீழே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஓப்பன் ஆகிருக்குல்ல, இப்போ சைடில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு கொடுத்தாலும் சரி, மேலே வந்து அந்த கர்வ் ஷேப் இருக்குல்ல அதுக்கு ஆரி ஒர்க் போட்டாலும் சரி, இல்லை டெய்லரிங்கில் வந்து பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் என்னோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச பிறகு போட் நெக் வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப குறுகலாக இல்லாமல் ஓரளவுக்கு மட்டும் வீதியாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பக்கம் வரைஞ்சது அப்படியே டிட்டோ இந்த பக்கம் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு நல்லா கவனிங்க. எப்பவும் போல நம்ம பண்ணுற வேலையை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுடலாம். எப்போவுமே என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ். டோட்டல் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ வரும், டோட்டல் லென்த் வந்து எனக்கு 10 இன்ச். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காமன். இப்போ இந்த அளவு இருக்குல்ல, போன மாதிரி சொன்ன மாதிரியே தான். இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 1/2 இன்ச் வந்து நம்ம கம்மியாக வைக்க போகிறோம். அப்போ நான் எவ்வளோ வைப்பேன், எனக்கு வந்து மொத்தம் 3.25 இருந்துச்சு. அப்போ நான் எவ்வளோ வைப்பேன்னா 3.25 வைப்பேன். ஃபஸ்ட்டு இந்த 3.25 வச்சு போன வீடியோ போட்டோம்ல பாக்ஸு, ஸ்கொயர் பாக்ஸு, அதே தான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருங்க. போட்டு முடித்த பிறகு இந்த டிசைன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். 1/2 இன்ச்சுக்கு வச்சதை ஒரு மார்க் போட்டுட்டு, இங்கே 3 இன்ச்சுக்கு வச்சது, இங்கே 10 இன்ச்சுக்கு வச்சது கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் விட்ட பிறகு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1/2 இன்ச் விட்ட பிறகு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த பாக்ஸோட டோட்டல் லென்த் வந்து எனக்கு 6.25 இன்ச் இருக்குது. தெரியுதா? டோட்டல் லென்த்தில் பாதி, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த கடைசி கோடு போட்டிருக்கீங்கல்ல, இங்கேனக்குள்ள உங்கள் ஆள்காட்டி வரல வச்சு பிடிச்சிட்டு டேப்பை பாதியாக மடக்குங்க. இல்லாட்டி இந்த ஓரத்தை கொண்டு வந்துருங்க. பாக்ஸில் கோடு போட்டிருக்கீங்கல்ல, இங்கேனக்குள்ளே வச்சு இப்படி பிடிச்சிட்டு பாதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி மடக்குனீங்கன்னா இந்த இடத்துக்கு பாருங்கள், இங்கேனக்குள்ளே மார்க்கிங் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பாதி ஆயிரும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு கோடு போடுறேன். என்ன பண்ணுறேன், இந்த கார்னருக்கும் ஒரே ஒரு கோடு, அவ்வளோதான். இங்கேயும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்ட மாதிரி, அதுக்கடுத்து இங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்கேல் அங்கனக்குள்ள வச்சுக்கோங்க. நல்லா வச்ச பிறகு இங்கேயும் ஒரு கோடு, அவ்வளோதான். எப்படி இந்த பக்கம் தெரியுதோ அப்படியே இம்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வரைகிறேன். எப்படி வரும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பக்கம் வரைஞ்சிடுறேன்.
நீங்கள் ஹாஃப் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த டிசைன். ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த சென்டரில் வந்து டைமண்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இங்கே வந்து நம்ம ஆரி ஒர்க் லேயர் போட்டிருப்போமா, சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர். உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் ஷீட் போட்டு ஆரி ஒர்க் போட்டால் தான் புரியும். இப்போ வந்து சுகர் பீட், ஆன்டிக் பீட் லேயர் இங்கே நோக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மட்டும் இங்கே எம்டி விட்டுட்டு கீழே மட்டும் கொடுத்தாலும் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை இங்கே டிசைன் கொடுத்தீங்கன்னா டிசைன் கொடுத்தாலும் பார்க்க நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். உங்கள் அளவு இங்கேக்குள்ள ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு, டோட்டல் லென்த் வந்து 14 இன்ச் இருந்துச்சுன்னா இங்கே 10 இன்ச் எடுக்க போகிறீங்க. அதை பாதியாக பிரித்து போட போகிறீங்க. அவ்வளோதான். டிட்டோ இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் இருக்காது மார்க்கிங்கில். இந்த கோடுலாம் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? டைமண்ட் மட்டும் சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இந்த சைடு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும். இந்த கோடு இருக்காது. நீங்கள் வந்து பேட்டர்ன் ஷீட்டில் போடுறது அப்படியே ஆரி ஒர்க்கில் இமேஜின் பண்ணக்கூடாது. இந்த கோடெலாம் இல்லாமல் இமேஜின் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். டிட்டோ இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஆக்சுவலாக வந்து சென்டரில் பல்லக்கு டிசைன் இருக்குல்ல, அதுக்கெலாம் மோஸ்ட்லி இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பழகிருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் டிஎம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஆரி ஒர்க் கிளாஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு. ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் ஜஸ்ட் 100 ரூபா மட்டும்தாங்க. ஃபுல்லாக A to Z டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இதே மாதிரி ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸுமே அதில் கவர் ஆகும். இது எப்படி போடலான்னு பார்த்துலாமா? எப்பவும் போல என்னோட போட் நெக் பேட்டர்ன் வந்து வச்சுருக்கேன். எப்பவும் போல எவ்வளோ ஒரு 1/2 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் விட்டுறலாம். 1/2 இன்ச் வந்து இங்கே தையல் கிடையாது, ஆரி ஒர்க்காக நான் விட்டுருக்கேன். விட்டுட்டு டோட்டல் லென்த் வந்து 14 இன்ச் இருந்தால் எப்பயுமே வந்து 10 இன்ச் எடுப்போமா. ஆனால் அந்த பல்லக்கு வந்து நல்லா குளிஞ்சு வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 9.5 தான் எடுக்கணும். அப்போ குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து 15 இருந்துச்சுன்னா 10, 16 இருந்துச்சுன்னா 10.5. ஆக்சுவலாக வந்து இப்போ நல்லா கவனிங்க. மொத்தம் லென்த் வந்து 14 இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே 10 எடுப்பேன். இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்? 9 தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் டிட்டோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு போட்ட கர்வை அப்படியே வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு போட்ட கர்வை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 3.25 தான் நமக்கு வந்திருக்கும். அதே இன்ச்சு தான் போடுறேன். 3.25 போட்டதையே போட்டு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா பல்லக்கு டிசைனுக்கு இங்கே எனக்குள்ளே வந்து நல்லா இப்படி குழியாக வந்து நேராக வரும். அதுக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்படி வச்சு இது கோடு நேராக தானே இருக்கணும். ஸோ நான் இங்கேயும் டச் ஆகிற மாதிரி லேஸாக வச்சு இங்கே போயிட்டு இதோட டச் பண்ணிவிட்டு நேராக அந்த கோடு வந்துடும். இன்னும் கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வளைவு வர்ற மாதிரி நல்லா வளைவு குளிஞ்சு வர மாதிரி வந்த பிறகு இதை நேராக அதில் ஜாயின் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து CD மார்க்கரில் வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இங்கே கவனிங்களேன். இங்கே போட்டுட்டு இந்த வளைவு நான் ஜாயின் பண்ணனா ஃப்ரெஞ்ச் கர்வில் வளைஞ்சிட்டு அடுத்து இங்கே எனக்குள்ளே நேராக வந்து இப்படி நேராக, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அதுக்கடுத்து இதை எப்பவும் போல தான் ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுடுறேன். டிட்டோ அப்படியே இதே பக்கம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே தான் அந்த ஹெவி பிரைடல் பல்லக்கு, அதாவது என்ன சொல்கிற ராஜாராணி தூக்கிட்டு போவாங்கல்ல, ராஜாராணி வந்து பல்லக்கில் வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது வந்து மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் தான் போடுவோம். உங்களுக்கு என்ன அளவு இருந்தாலும் அதில் 1/2 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வளைவு குழியாக நல்லா வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தெரியுதா? இப்படி இந்த மாதிரி நல்லா கொடை மாதிரி இருக்கணும். கொடை மாதிரி வளைஞ்சு கீழே வீதியாக வந்தால் தான் உள்ளுக்குள்ளே அவங்க நடந்து போகிறதுக்கு எல்லாமே பாதை கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ டிட்டோ இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல்லக்கு டிசைனோட பேஸ்.